நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவுவது தானம்னு சொல்கிறாங்க. அதுவே எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருத்தவங்க கஷ்டப்படுற கஷ்டத்தை மனசால் உணர்ந்து அவங்கள்ட்ட எந்த ஒரு பிரதி உபகாரமும் இல்லாமல் நம்ம கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் ஈகை. இது கொடை பண்புன்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாக்டாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இரக்கத்தோடு ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவுறது தான் ஈகை. நார்மலாக கொடுக்கறதுக்கு பேர் தானம்னா, நம்ம எந்த ஒரு பிரதி உபகாரமும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு பேர் ஈகை. ஈகையை பற்றி 10 குறள் தெரிஞ்சுக்கலாமா? முதல் குறள், வரியார்கொன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. வறுமையில் இருப்போருக்கு நம்ம கொடுத்து உதவுறது தான் ஈகை. மற்றது எல்லாமே நமக்கு ஏதாவது ஒரு பயன் கிடைக்கும், நம்ம இவங்களுக்கு செஞ்சால் இவங்க திருப்பி நமக்கு செய்வாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று எதிர்பார்த்து செய்கிறது மாதிரி. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. குறள் 222. நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. நல்லது நடக்கிறதா இருந்தாலும் ஒருத்தட்ட பொருளை பெறுதல் கூடாது, ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, மேலுலகம் சொர்க்கமே நமக்கு கிட்டாதுனாலும் பிறருக்கு கொடுக்குறத நிறுத்தக்கூடாது, ஈதலை நிறுத்தக்கூடாது. நல்லதாக இருந்தாலும் பொருளை பெறக்கூடாது, நமக்கு சொர்க்கமே கிடைக்கலனாலும் கொடுக்குறத நிறுத்தக்கூடாது. நல்லார் எனினும் கொளல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. குறள் 223. இளனெனும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. என்கிட்ட எதுவுமே இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு நம்ம கொடுத்து உதவுற குணம் தான் ஒருத்தர் நல்லவராக பிறந்திருக்கார் அப்படிங்கிறத நல்லவனாக பிறந்திருக்காருங்கிறதுக்கு காணப்படும் குணமாக இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒருத்தர் நல்பிறப்பை சுட்டி காட்டுது. இளனென்னும் எவ்வம் உரைமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள. குறள் 224. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. தம்மிடம் பொருள் பெற்றவனோட முகம் இன்பத்தில் மலரும் வர ஈகையானது தீமையே ஆகும். அதாவது ஒருத்தருக்கு நீங்கள் 1 ரூபா போடுறீங்க, அவரோட முகம் மலராத வரைக்குமே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுக்க முடியலன்னா நீங்கள் அந்த 1 ரூபா போட்டும் பலன் இல்லைங்கிறாங்க. தம்மிடம் பொருள் பெற்றவனோட முகம் இன்பத்தில் மலரும் வரைக்கும் அந்த ஈகையானது நல்லது கிடையாதான், அது தீமை தானா. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. குறள் 225. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஒருத்தர் தவ வலிமையானவர்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் பசியை பொறுத்துக்கிறாரு, உணவே உண்ணாமல் நோன்பிருந்து தவம் இருக்கிறாரு. அதே மாதிரி தான் அதை விட மேலானவங்க யாருன்னு பார்த்தீங்களா, அந்த பசியை போக்குறவங்க. இந்த விஷயத்தில் நம்ம அம்மாவை கூட ஒரு ஓமையை எடுத்துக்கலாம். நம்ம அம்மா தானே நம்ம பசியை போக்குறாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். தவம் செஞ்சு பசியை பொறுத்துக்கிறவங்கள விட பெரியவங்க யார் அப்படின்னா, அதாவது உண்ணாது நோற்று தவம் இருப்பவர்களை விட பெரியவங்க யார் அப்படின்னா, ஒருத்தரோட பசியை போக்குறவங்களாம். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். குறள் 226. ஆற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்பு உழி. பொருள் இல்லாதவன் பசியை தீர்க்கும் ஈகை செயலே பசியை நீக்கிய செல்வந்தனின் செல்வத்தை சேர்த்து வைக்கும் பெட்டகமாகும். நீங்கள் பொருளை பெட்டகத்தில் சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பொருள் இல்லாதவங்களோட பசியை தீர்த்தாலே உங்கள் செல்வம் பெட்டகத்துக்கு தன்னால் போய் சேரும். அதாவது லைக் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவீங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பொருள் இல்லாதவனுக்கு நீங்கள் கொடுத்து உதவுறதே உங்கள் பெட்டகத்தில் செல்வத்துக்கு சேர்த்து வைக்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க. அற்றார் அழிப்பரிசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. குறள் 227. பாத்துன் மறியி எவனை பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பகுத்து உண்ணும் குணத்தை தன்னிடம் கொண்டவனே பசி என்னும் தீய நோயை ஒரு நாள் தீண்டாது. அதாவது ஒருத்தருக்கு கொடுத்து உதவி உணவு உண்பவனை ஒரு நாளுமே பசிங்கிற தீய நோய் தீண்டாதான். நீங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் உண்டீங்க அப்படின்னா உங்களை பசி நோய் ஒரு நாளும் அண்டாதான். பாத்துன் மறியி எவனை பசியேனும் தீப்பினி தீண்டல் அரிது. குறள் 228. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். பிறருக்கு கொடுத்து உதவுதில் வரும் இன்பத்தை அறியாதவங்க யாருமே யாருக்கும் தராது தான் சேர்த்து வச்ச செல்வம் தான் கண் முன்னே அழிவதை காண்பாங்க.
பிறருக்கு ஈகையால் கொடுத்து உதவ தெரியாதவங்க தான் சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் தான் இருக்க முன்னாடியே தன் கண் முன்னாடி அழிஞ்சு போயிடுமா. ஒருத்தருக்கு கொடுக்காம கருமையாக சேர்த்து வச்சுக்கிறாங்கல்ல, அவங்க இருக்கும்போதே அவங்க செல்வம் கண் முன்னாடி அழிஞ்சு போகுமா. ஏன் அப்படின்னா அவங்க யாருக்குமே கொடுத்து உதவாததுனால. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன் கணவர். குறள் 229. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். தான் சேர்த்து வச்ச செல்வத்தை தான் மட்டுமே உண்பது என்பது இல்லை என்ன பிறரிடம் இறப்பதை விட கொடுமையாகும். நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கையேந்து நிற்கிறது ரொம்ப கொடுமையானது. அந்த மாதிரி கொடுமையானது என்னென்னா தான் சேர்த்து வச்ச செல்வத்தை தான் மட்டும் உண்றதான். அதாவது லைக் நீங்கள் இன்னொருத்தட்ட இல்லைன்னு கேட்குறதுக்கு சமம் நீங்கள் வச்சுருக்க செல்வங்களை நீங்களே சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தர் கொடுக்காமல் இருக்குது பிச்சை எடுக்கிறது. தர்மத்தை நம்ம குறைவாக சொல்லக்கூடாது. என்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்குறதுக்கு சமமா. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். குறள் 230. சாதலின் இன்னாதில்லை இனித்ததும் ஈதல் இயையா கடை. சாவதை விட கொடுமை வேற ஒன்றும் இல்லை. இருப்பினும் இறப்பவருக்கு எதுவும் தர நிலையா அதாவது இறப்பவருக்கு எதுவுமே கொடுக்காத நிலையில் அந்த சாவதே இனிமையானதாகுமா. சாவதோட கொடுமையானது எதுவுமே இல்லை. நம்ம உலகத்திலே நான் ஒரு மனுஷனுக்கு கொடுமையான விஷயம் என்னென்னா சாவு. அந்த சாவை விட கொடுமையான விஷயம் அப்படிங்கிறது என்ன, அந்த சாவே மேல். அது எப்போன்னா நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கேட்கும்போது அவங்கக்கிட்ட கொடுக்க நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாதப்போ சாவதே இனிமையானது தான். சாதலின் இன்னாதில்லை இனித்ததும் ஈதல் இயையா கடை. இதோட ஈகையோட 10 திருக்குறளோட விளக்கத்தை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி திருக்குறள் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக விடாமல் தினம் ஒரு முறை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரம் சிங் டு சக்ஸஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும், திருக்குறள் ரிலேட்டட் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்க அவங்க ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள்.